வணக்கம். ராங் டைம் நினைக்கிறேன். லஞ்சுக்கு முன்னாடி எல்லாம் பசியோடு இருப்பீங்க. கரெக்டாக 1 மணிக்கு எனக்கு டைம் கிடச்சிருக்கு. ஸோ முடிஞ்ச வரலும் சீக்கிரமாக முடிச்சிடுறேன். ரொம்ப டைம் எடுக்க மாட்டேன். ஐ வில் ட்ரை டு ஃபினிஷ் இட் ஃபாஸ்ட். நான் வந்து ஒரு ஜேர்னி ஆஃப் அ பிஸ்னஸ் ஓனர். ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தா என்னென்ன ஸ்டேஜ், இந்த பட்டர்ஃப்ளை சொல்லுவாங்க இல்லையா, கிரிசாலிஸ்ன்னு சொல்லிட்டு, எப்படி வந்து வரத்துக்கு முன்னாடி ஒரு முட்டையிலேருந்து பூச்சாய் புழுவாய் எப்படி வர மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஓனருக்கும் அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப் இருக்குது. அதுலேருந்து எப்படி மாறணும், எப்படி என்னென்னலாம் பண்ணால் மாறலாம் அப்படின்றத பற்றி பேசுறது. ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஸ்டேஜில் இருக்கலாம். நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல உங்களை வந்து அசோசியேட் பண்ணி, நான் இந்த ஸ்டேஜில் இருக்கேன், நான் இந்த ஸ்டேஜில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணலாம். ஸோ இதை வந்து இந்த மாற்றங்கள் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். எப்படி மாற்றிக்கிறோம் அப்படின்றத பொறுத்து தான் நம்ம வளர்றோம். இல்லைன்னா ஒரே இடத்துல ஸ்டாக்னேட் ஆகிடும். ஸோ இந்த ஜேர்னி ஆஃப் அ பிஸ்னஸ் ஓனரை வந்து நம்ம வந்து பார்க்கலாம், ஒரு ஸ்டார்ட் அப்லேருந்து எப்படி வராங்க அப்படின்றது. நெக்ஸ்ட், ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்ட் அப் ஹஸ்லர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வந்து ஒரு கன்ஃபியூஷன், என்னோட ஐடியா ஜெயிக்குமா ஜெயிக்காதா அப்படின்ற ஒரு ஸ்டேஜில் தான் இருப்பாங்க. இன்னும் வந்து நாட் ப்ரூவன் எட். ஸ்டார்ட் அப் தான், ஆனால் ஜெயிக்கணுன்ற ஒரு வெரி டிட்டர்மினேஷன் இதெல்லாம் இருக்கும். அது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ப்ராடக்ட் ஃபிட்டு, மார்க்கெட் ஃபிட்டு இதெல்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு வேலிடேஷன் எல்லாம் பண்ணி இது பண்ணால் அடுத்த ஸ்டேஜுக்கு போகலாம். ஆனால் இந்த ஸ்டேஜில் ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா 2 இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் ஓணும். இதை தாண்டி வரணும், ஜெயிக்கணும் அப்படின்னா ரெசிலியன்ஸ். கீழே விழுந்தால் டக்குன்னு எழுந்திரிக்கும். ஐயோ விழுந்துட்டேன், முட்டி வலிக்குது, கால் போச்சு இப்படின்னு வந்து கதறின்னு உட்காந்துருக்கூடாது. ஏஞ்சிடணும், டக்குன்னு விழுந்த வேகத்தில் வந்து எழுந்திரிக்க இது இருக்கும். அப்புறம் பிலீஃப், நான் ஜெயிப்பேன், வந்துடுவேன் அப்படின்ற பிலீஃப் வெரி இம்பார்ட்டன்ட். இது வந்து தட் வில் புஷ் தம் டு த நெக்ஸ்ட் ஸ்டேஜ். இது இருந்து இதுலேருந்து நான் ஐடியா வேலிடேஷன் ஆகிடுத்து, நான் வந்து என்னால் ஜெயிக்க முடியும், இந்த ப்ராடக்டுக்கு அக்செப்டன்ஸ் இருக்குது, இதுக்காக மார்க்கெட் இருக்குது அப்படின்னா தென் யூ ஆர் ரெடி. யுவர் ஸ்டார்ட் அப் ஸ்டேஜை கிராஸ் பண்ணுறதுக்கான தயார் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ அடுத்து நம்ம ஸ்டேஜ் 2க்கு போவோம். இந்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா த சர்வைவலிஸ்ட். இது வந்து அடுத்த ஸ்டேஜ். அதாவது வந்து பிஸ்னஸ் ஜெனரேட்ஸ் எனஃப் ப்ராஃபிட் ஃபார் செல்ஃப் சர்வைவல். நான் வந்து என்னோட பர்சனல் நீடுக்கு தேவையானதுக்கு மட்டும் என்னால் சர்வை பண்ண முடியும், எனக்கு வந்து வருது பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு ஸ்டேஜ். ஒரு கடை வச்சிருக்கலாம், வருது, ஃபேமிலி ரன் பண்ணுறமா போதும் எனக்கு அப்படின்றது ஒரு ஸ்டேஜ். ஸோ ப்ராஃபிட் இருக்கு, என்னையும் என் குடும்பத்தையும் என்னால் காப்பாற்றிக்க முடியுது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காலகட்டத்தில் அவர் தான் ஹேண்ட்ஸானாக இருப்பார். ஓனர், ஆல் இன் ஆல் அழகுராஜா அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா, அவர் தான் அந்த மாதிரி எல்லா இதையும் வந்து அவரே பண்ணணும். ஸோ அந்த வேலையெல்லாம் பண்ணிக்குவாங்க. இருப்பாங்க 1-2 அசிஸ்டன்ட்ஸ் இருப்பாங்க. ஆனால் கீ டெசிஷன்ஸ் முக்கியமானது எல்லாமே அவங்க தான் எடுப்பாங்க. இது பண்ணுறதில்ல, ஒரு கஸ்டமரை மீட் பண்ணா கூட அவங்க தான் பார்த்துட்டு இருப்பாங்க. ஐயோ இது விட முடியாது அப்படின்ற மாதிரி. இதில் ஒரே ஒரு டேஞ்சர் என்னன்னா, ஒரு கம்ஃபர்ட் ஜோன். நான் உழைக்கிறேன், போகிறேன், சந்தோஷமாக இருக்கேன், ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் போய் மாட்டிக்கினாங்கன்னு வைங்க, இதுவே போதுமே அப்படின்னா அதுக்கு மேலே வளர மாட்டாங்க. ஸோ அதனால் இந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இல்லாமல் சில பேர் பார்த்தீங்கன்னா நல்லா கடை வச்சு ப்ராஃபிட் பண்ணுவாங்க. எனக்கு மாதம் வருதுங்க 1 லட்ச ரூபா, எனக்கு போதுங்க, குடும்பம் நடத்துறதுக்கு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து என்னோட அப்பாவோட ஃப்ரெண்டு இருந்தார். அப்போ வந்து ஃபேமிலி பிஸ்னஸ், அது அண்ணங்கள்லாம் இருந்தாங்க. அவர் வந்து இந்த மாதிரி தான், தூங்கணும்பா, வந்தால் இது பண்ணுமா, நிம்மதியாக இருக்கணும் பாரு, வருவோம் 9:30 மணிக்கு கம்பெனிக்கு வருவோம், வந்தோன்னா ஒரு மத்தியானம் சாப்பிட்டுட்டு நிம்மதியாக ஒரு 2 மணி நேரம் தூங்கணும். அவர் தூங்கிடுவார். அங்கேயே ஒரு இது பண்ணிட்டு தூங்கணுமா, அதுக்கப்புறம் இது பண்ணிட்டு ஒரு 2 தம் அடித்தோம், முடித்தோம், 4:30-5 மணிக்கு கிளம்பி போயினே இருக்கணும். ரொம்பலாம் இது பண்ணிக்கூடாது, போதும்பா இது வருது, இதுக்கு மேலே பண்ண வேணாம் அப்படின்ற போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருது. இதுதான் அவரோட போதனை எங்களுக்கு. அது பிரதர்ஸ் எல்லாம் ஒத்துக்கல, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, இப்படியே இருந்தால் நாங்கள் வளரணும். அவர் இல்லைல்ல, இதுக்கு மேலே ரிஸ்க் எடுக்காதீங்க, போவானா, அடுத்த ஸ்டேஜ் போகாதா, இதே போதும் இல்லை, மாதம் வருது இல்லை நம்மளுக்கு, போதும் இது போதும். ஸோ வேறு வழி இல்லாமல் அவருக்கு வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணி நீங்கள் வீட்டில் உட்காருங்க, இது முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பிரதர்ஸ் இது பண்ணி அடுத்த ஸ்டேஜுக்கு புஷ் பண்ணிட்டு போகிறோம். இது வந்து ஸ்டேஜ் 2 சர்வைவ்லேருந்து வந்தாச்சு. ஆனால் வந்து அது அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து
வெளில வர்றதுக்கான தடங்கள் இருந்தாலும் அதுலேருந்து வரணும். மூணாவது ஸ்டேஜ் த க்ரோத் ஆர்கிடெக்ட். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்ஸ் எமர்ஜ், ப்ராஃபிட் வருது அண்ட் எக்ஸ்பேன்ஷன் ஃபீல்ஸ் பாசிபிள். மேலே வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் தெரியுது, ஆஹா நல்லா வளரலாம் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதோட நிறுத்தகாம ஷிஃப்ட் ஃப்ரம் ஒர்க்கிங் இன் த பிஸ்னஸ் டு ஒர்க்கிங் ஆன் த பிஸ்னஸ். அதாவது பிஸ்னஸில் வந்து உள்ள இருந்து ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து மேக்ரோ லெவலில் உள்கட்டத்தில் மட்டும் இல்லாமல் மேலேருந்து ஒரு பார்க்கக்கூடிய ஒரு தகுதியை வந்து டெவலப் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதனால் என்ன ஆகுது, மேக்ரோ லெவலில் வந்து இது பண்ணால் பீப்புள் இதோட நெக்ஸ்ட் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் டெலிகேஷன். யார்கிட்ட கொடுத்தா அந்த வேலையை பண்ணுவாங்க, இந்த வேலையை நான் தான் பண்ணியிருந்தேன், பர்ச்சேஸ் நானே தான் பண்ணுவேன். இதை மாதிரி நான் இதெல்லாம் பண்ணி தான் வந்திருக்கேன். எனக்கு ஏன்னா எல்லா காலகட்டத்தையும் நான் ஒவ்வொரு பட்டர்ஃப்ளை மாதிரி அதை கடந்து வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் நானே ஓட்டினேன், உட்காந்து ஒரு லேபர் மாதிரி உட்காந்து நானே மிஷின் ஓட்டுவேன். நான் இது பண்ணுறது பார்த்தீங்கன்னா எடுத்தோம், பொட்டியில் அடுக்குவோம், கொண்டு போய் எடுத்துன்னு போயிட்டு ஆட்டோவில் வச்சு டெஸ்பேச் பண்ணி டிஸ்ட்ரிபியூட்டர் கொண்டு போய் கொடுப்போம். அப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட போயிட்டு கடையிலேருந்து எடுத்து விற்கிறது, இந்த வேலையெல்லாம் நான் பண்ணியிருக்கேன். ஆனால் இது பண்ணாமல் வர முடியாது. அந்த காலத்தில் அதுதான் ஸ்டார்ட் அப். அதுக்கப்புறம் வந்து அடுத்த காலகட்டம் பர்ச்சேஸ் பார்த்தா நான் இது பண்ணேன். ஆனால் வெளியில் வர தெரியணும், ஆஹா இவங்க கோச்சிக்குவாங்களே இந்த மாதிரி இதாக இருக்கிறது. எனக்கு கஸ்டமர்லாம் வந்தாங்கன்னா எங்கள் வெண்டார் வருவாங்க, உங்களை தாங்க பார்க்கணும், இல்லை யார்கிட்ட டெலிகேஷன் பண்ணால் அவங்கள தான் பார்க்கணுன்றாங்க. ஸோ என்ன பண்ணுவீங்க, இப்படி இருந்தால் என்ன பார்க்கணுன்றாங்க, ரொம்ப எனக்கு என்னால் என்ன மாதிரி யாரும் டீல் பண்ண முடியல போல இருக்கு. நான் அப்புறம் அவங்ககிட்ட சொன்னேன், உங்களால் ஏதாவது இதுக்காக ஒரு ஸ்டாஃப் வச்சுருக்கேன், நான் அவசியம் உங்களை பார்க்குறேன், ஆனால் பிஸ்னஸ் டீலிங்கை இவங்ககிட்ட பேசுங்க, இவங்க சரியாக பண்ணலைன்னா என்னக்கிட்ட வந்துடுங்க. ஆனால் இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, என்னோட கொலீக்ஸை வளர்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. நானே பார்க்கணுன்னா எல்லாரையும் முடியாது இல்லையா அப்படின்னு கேட்டேன். எனக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அந்த மாதிரி ஒரு டெலிகேஷன், இந்த ஒரு டெலிகேஷனுக்கே போராட்டம். நம்ம ரெடியாக இருந்தாலும் என்விரான்மெண்ட் விடாது, நான் உங்ககிட்ட தான் வருவேன். பீப்புளே அதே மாதிரி, யாராவது ஒரு நடுவில் ஒரு மேனேஜர் கொண்டாந்தா ஐயோ இல்லைங்க உங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இல்லை, நான் இது பண்ணுவேன். இந்த இடைஞ்சல்லாம் தாண்டி வரணும். ஸோ சிஸ்டம்ஸ் பண்ணுறது, டெலிகேஷன் அண்ட் ஃபோக்கஸ் ஆன் எக்ஸலன்ஸ், இதெல்லாம் வளரக்கூடிய ஆரம்ப கட்டம். இது வளர்ந்துடல. இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு க்ரோத் ஆர்கிடெக்டுக்கு விசிபிளாக இருக்குது. இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்ற எஃபர்ட்ஸை போட ஆரம்பிக்கிறார். அடுத்த ஸ்டேஜுக்கு போகலாம். 4வது ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா த சிஸ்டம் பில்டர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்டேஜில் வந்து பிஸ்னஸ் ஓனர் வந்து பிஸ்னஸ் ஈவன் இன் ஓனர்ஸ் ஆப்சன்ஸ், நான் வந்து ஒரு 15 நாள் 20 நாள் போனாலும், ஒரு மாதம் வெளியில் போனாலும் பிஸ்னஸ் நடக்கும், எந்த தொய்வும் இருக்காது. இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஆனால் நான் வெளியில் போனால் முடியாதுங்க, நான் தான் பண்ணி ஆகணும், இதெல்லாம் ஆள் இது பண்ண முடியாது. அப்படி இருந்தாலே என்ன அப்போ ஐ எம் இன் த பிஸ்னஸ், ஐ எம் நாட் ஆன் த பிஸ்னஸ். அங்கேயே நான் உள்ளே தான் மாட்டின்னு இருக்கேன், மேலே வரல. இந்த வளர்கிறதுக்கு முக்கியமாக வந்து வர தெரியணும். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு சில ஆட்டிடியூட்ஸு, சில ட்ரெய்ட்ஸ் இருக்குது, அதை பின்னால் பேசுகிறேன் நான். ஸோ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா டீம் பில்டிங், டீமை பில்டு பண்ணுறது, எஸ்ஓபிஸு அண்ட் ப்ரொஃபஷனல்ஸ் ஆர் கீ. ப்ரொஃபஷனலிசம் கொண்டு வரணும். அந்த மாதிரி இதை வந்து டெவலப் பண்ணி மேலே போக தெரியணும். நான் நிறைய சொதப்பினேன். ஃபார் எக்ஸாம்பிள், வளர்கிறோம், பிஸ்னஸ் நல்லா வர ஆரம்பிச்சிருது, ஆனால் வெண்டாருக்கு டைமில் பே பண்ண முடியல. ஏன் பே பண்ண முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மெட்டீரியல் அதிகமாக ஆர்டர் பண்ணுறோம், தேவைக்கு அதிகமாக. இந்த மாதத்துக்கு இவ்வளோ ஒன்றா 2 மாதத்துக்கு தேவையானது, இன்னொரு மெட்டீரியல் கம்மி. ஸோ ஓவராலாக இருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டான விகிதத்தில் இருக்காது. மாறி மாறி இருக்கக்குள்ள எங்களால் வந்து அந்த இதை வந்து சரியாக பண்ணவே முடியல. அதுக்கப்புறம் சொன்னால் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் கொண்டு வரோம், கேஷ் ஃப்ளோ ஃபோர்காஸ்டிங் வேணும், இந்த மெட்டீரியல்லாம் கொஞ்சம் இது பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டை உள்ளே கொண்டு வந்தோம். அது ஒரு ஃபஸ்ட்டு காலகட்டம். அப்போ என்கிட்ட இருந்த அக்கௌண்டன்ட்லாம் பிகாம் தான் படிச்சிருந்தாங்க. அவங்களுக்கு அது அப்ஜெக்ஷன் இருந்தாலும் சரி, ஓகே சார்ட்டர்ட் அக்கௌண்டண்டாக வந்திருக்காரு, என்ன கற்றுக்கலாம், யங்ஸ்டர் தான் பண்ணோம். ஒரு நல்ல லெவல், அடுத்த லெவலுக்கு வந்துட்டோம். கேஷ் ஃப்ளோ எஸ்டிமேட் பண்ண முடிஞ்சு, கரெக்டாக மெட்டீரியல் இதுக்கு மேலே ஆர்டர் பண்ணக்கூடாதுங்க, ஏங்க கரெக்ட் தேவையில்லாமல் பண்ணுறீங்க, இந்த மாதத்துக்கு இவ்வளோ தானே வேணும், அதுக்கு தேவையான மட்டும் எல்லா மெட்டீரியலும் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணுவோம் அப்படின்றதெல்லாம் சிஸ்டம் கொண்டாந்தோம். நோ லுக்கிங் பேக். அடுத்தது மார்க்கெட்டிங், அந்த மாதிரி ப்ரொஃபஷனல்ஸ் ஒன்று ஒன்றா கொண்டாட வளர ஆரம்பித்தோம். ஸோ ஃபோக்கஸ் ஆன் ஸ்கேல் அண்ட்
பிராண்ட் எலவேஷன், பிராண்ட் பில்டிங், இதெல்லாம் வந்து இந்த ஸ்டேஜில் வந்து இந்த சிஸ்டம் பில்டரோடைய ஒரு முக்கியமானது. இதெல்லாம் பண்ணிட்டா ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்துடுறாரு. பிஸ்னஸ் நடக்குது, அடுத்தடுத்த காலகட்டத்துக்கு வளர்ந்துக்கிட்டு போயினே இருக்கு. அப்போ சிஸ்டம்ஸ், ப்ராசஸஸ், இதெல்லாம் பீப்புள், டீம் பில்டிங், எஸ்ஓபிஸ், இதெல்லாம் வந்து அவசியம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து த சீரியல் என்டர்பிரனர். பிஸ்னஸ் நல்லா தாங்க போகுது, பிரச்சனையே இல்லை. அவர் வந்து டெலிகேஷன் பண்ணி யாருக்கையா கொடுத்து அவர் எல்லாமே பிஸ்னஸ் ஓடவும் கற்றுக்கினாரு, சிஸ்டம் ப்ராசஸும் போட்டாரு, ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. அப்போ எக்ஸ்ப்ளோரிங் நியூ பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் வெர்டிகல்ஸ், புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம், இன்னொரு வெர்டிக்கல் போகலாம் அப்படின்ற. ஏன்னா அவரே கிட்டக்கு இருந்து ஓட்ட வேண்டிய அவசியம் இல்லையே, யார் ஒன்றா ஓட்டலாம் இல்லையா. அப்போ அந்த ஒரு ஸ்டேஜுக்கு போய்டுறாங்க. ஆனால் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் ஸ்டேஜ், அதாவது ரொம்ப இப்போ தான் நின்று எனக்கு தேவையானது வருது, ப்ராஃபிட் வர ஆரம்பிச்சிருக்கு, நான் தான் பண்ணுறேன், என்ன தான் டிபெண்ட் ஆகிருக்கு பிஸ்னஸ், நானே தான் ஆளினா அழகுராஜா, இந்த நேரத்திலே நான் இன்னொரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறவங்கள நிறைய பேரை பார்த்துருக்கேன். ரெண்டாவது ஸ்டேஜில் இருக்குள்ளே அஞ்சாவது ஸ்டேஜுக்கு எகிரக்கூடாது. இதெல்லாம் காமன் மிஸ்டேக். ஸ்டேஜ் 2லேருந்து அஞ்சாவது ஸ்டேஜுக்கு. இன்னைக்கு காலையில் என்னுடைய ஃபார்மர் கொலீக் அவர் என் கூட வாக்கிங்க்கு வந்தார். அவர் இப்போ நல்லா போதுங்க, மாதம் 5 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன், கல்யாணம் பண்ண போகிறேன், ஐ எம் ஹாப்பி நவ், இது ஆரம்பிக்கலான் இருக்கேன் அப்படின்னாரு. அம்மா, நீ இப்போ பண்ணுற பிஸ்னஸ்க்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்கா? இல்லை, அது வேற. இப்போ நீ மட்டும்தான் பார்த்துக்கிறியா, கீழெல்லாம் ஆள் இருக்காங்களா? இல்லை, எல்லாமே நான் தான் பண்ணுறேன். இப்படி இருக்குள்ள அதுக்கும் நீ தானே பண்ண வேண்டியது இருக்கும், எப்படி நீ பண்ணுவ அப்படின்னு. அப்போ தான் அவருக்கு வந்து யோசனை வருது, ஓஹோ நான் ரெடி இல்லை இன்னும், இந்த நேரத்தில் நான் அது மாதிரி இறங்கினா இருக்கிற பிஸ்னஸுக்கு சதிகந்தம் போடும் அப்படின்ற கிளாரிட்டி வரணும். ஸோ இந்த சீரியல் என்டர்பிரனருக்கு வந்து எக்ஸ்ப்ளோரிங் நியூ பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் வெர்டிக்கல், ஓனர் பிகம்ஸ் போர்ட்ஃபோலியோ மேனேஜர். அதாவது இந்த பிஸ்னஸ் எப்படி போகுது, இந்த பர்சன் சரியில்லையே, இவருக்கு வேற ஆளை கொண்டு வரணும். ஏன்னா நான் அங்கே போய் டே டு டே ஆப்ரேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அங்கே வந்து அங்கே சிஸ்டம் ப்ராசஸ் எல்லாமே இருக்குது. அந்த ஒரு போர்ட்ஃபோலியோ மேனேஜர் ஒரு கேப்பபிலிட்டி, அது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஃபுல்லாக தெரியும், தேவைன்னா உள்ளே இருந்து ஐடியா சஜஷன் எல்லாம் கொடுப்பாங்க. பட் ரைட் பர்சன் ஃபார் த ரைட் ஜாப், குட் கிரேட் ஸ்ட்ராட்டஜி. இந்த பிஸ்னஸுக்கு கிரேட் ஸ்ட்ராட்டஜி இருக்குது, நல்ல ஸ்ட்ரக்சர் அமைப்பும் கட்டமைப்பும் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் நல்ல ரைட் பீப்புள் ஃபார் த ரைட் ஜாப், சிஸ்டம்ஸ் அண்ட் ப்ராசஸஸ் ரைட்டு, டெக்னாலஜியும் கம்ப்ளீட்டாக உள்ளே கொண்டாந்து வியூ பண்ணியாச்சு. இது பண்ணால் அந்த பிஸ்னஸ் சர்வர் நல்லா போகுது, ப்ரொஃபஷனல்ஸே ரன் பண்ண முடியுது. விஷன் டெவலப்மெண்ட்டுக்கு மட்டும் ஓனர் வந்து இந்த டேர்ன் ஒரு 10, இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், இப்படி மேலே எடுத்துன்னு போகலாம் அப்படின்ற அளவுக்கு அவங்க கொடுக்குறாங்க. அது ஒரு சீரியல் என்டர்பிரனரோட ஒரு ஜாப். அந்த மாதிரி இது பண்ணி அடுத்த லெவலுக்கு எடுத்துன்னு போவாங்க. இது டாட்டாவோ ரிலையன்ஸோ இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தெல்லாம் மாறி தான் வந்தவங்க. ஒரே பிஸ்னஸ் இல்லாமல் வரக்குள்ள அந்தந்த இடத்துல கரெக்டான ப்ரொஃபஷனல்ஸை போட்டு விஷனுக்கு மட்டும் விஷன் cannot be delegated, வெரி இம்பார்ட்டன்ட். அந்த இடத்துல வந்து இல்லை இந்த இது பத்தாது, ஐ see a much bigger opportunity அப்படின்ற எந்த தொலைநோக்கு பார்வையோட எங்கே போகணுன்றதை கொடுக்க வேண்டியது முக்கியமான அந்த என்டர்பிரனர் ஓனருக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அம்சம். டெலிகேஷன் பிகம் ஸ்ட்ராட்டஜிக். டெலிகேஷன் பண்ணலன்னா நீங்கள் அடுத்த பிஸ்னஸே பார்க்க முடியாது. யூ ஆர் நாட் ஃபிட் டு டூ தட். த லாஸ்ட் ஸ்டேஜ், 6th, த லெகசி பில்டர். லெகசி பில்டர் எப்படின்னா ஃபோக்கஸ் ஷிஃப்ட்ஸ் டு மென்டாரிங். ப்ராஃபிட் வருது, பீப்புள் இருக்காங்க, பார்த்துக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அப்போ வந்து அவங்க வந்து என்ன இம்பேக்ட் கிரியேட் பண்ணலாம், நான் சம்பாதிச்சிடமா, பிஸ்னஸ் நல்லா தான் வருது, ஐ ஷுட் மேக் எ டிஃப்ரென்ஸ் டு த வேர்ல்டு, அந்த ஒரு தாக்கம் அது வந்து அவங்களுக்கு அதிகமாக இருக்குது. அண்ட் பாலிசி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாமா, கவர்மெண்ட் இதில் இது பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபோக்கஸும். அப்புறம் வந்து பிஸ்னஸ் பிகம்ஸ் அ பிளாட்ஃபார்ம் ஃபார் க்ரோத். அவங்களுக்கு மட்டும் இல்லை, மற்றவங்களுக்கும், இங்கே ஜாயின் பண்ணவங்களும் வளருவாங்க, நல்லா வளரலாம். இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங், ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் க்ரோத். லெகசி டேக்ஸ் ப்ரிசிடன்ஸ் ஓவர் பர்சனல் ப்ராஃபிட்ஸ். அப்படின்னா நான் என்ன மாற்றம் கொண்டு வர வேண்டும் சொசைட்டியில் அப்படின்றது வெரி இம்பார்ட்டன்ட். ஐ ஷுட் பி ரிமெம்பர்ட் ஃபார் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தேன் நான் இன்னைக்கு என்ன ப்ராஃபிட் பண்ணுறதுன்னு அது போதும், அது வந்துக்கினே இருக்கு. ஆனால் அதுக்கு மேலே நான் வந்து தாக்கத்தை ஏற்படுத்தணும் அப்படின்றது ஸ்டேஜ் 6. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் இது பண்ணுற ஒரு ஸ்டேஜில் காலகட்டமாக மாற்றின்னு போகிறது. இந்த 6 பேருக்குமே ஒரு காமனாலிட்டி இருக்குது.
சில ட்ரைட்ஸ் காமன். என்னப்பா இதெல்லாம் வந்து எந்த ஸ்டேஜ்லையுமே விட முடியாது, என்டர்பிரனர் விட முடியாத சில ட்ரைட்ஸ். அது இருந்தால் தான் நல்லா ஜெயிக்க முடியும். அது இல்லைன்னா சில ஸ்டேஜில் ஸ்டக்கப் ஆகி நின்றுடுவாங்க, வளர முடியாது. ஸோ அந்த 6 ட்ரைட்ஸை வந்து பார்க்கலாம். வாட்ஸ் காமன் அக்ராஸ் ஆல் தீஸ் திங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் 1 by 1 வந்துடுறேன். கிரிட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, த ஃபியூவல் தட் அவுட்லாஸ் லக். லக்கில் ஜெயிக்கலாம் அப்படின்றத விட அதுக்கு மேலே வந்து மீன்ஸ் waking up when tired, showing up when scared, pushing through doubt. அதாவது டவுட் இருக்கக்குள்ளேயே கீழே விழுந்தாலும் என்ன பண்ணாலும் நான் ஜெயிப்பேன் அப்படின்ற ஒரு உந்துதல். நம்மளுக்கு தெரியாத, கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி. கூட இருக்கிற வீட்டில் இருக்கவங்களே கூட, ஏம்பா உனக்கு பிஸ்னஸ் தான் சரி வரலையே, நீ ஏன் வந்து இது மாதிரி இருக்க, இது சரி வராது, இது மாதிரி இருக்க அப்படின்னு சொன்னால் கூட இல்லை நான் ஜெயிப்பேன் அப்படின்ற ஒரு மனப்போக்கு, ஒரு உந்துதல். இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஐம் ஷூர் எவ்ரிபடி would have கம். சில பேர் வேலையை விட்டுட்டு வந்து வரவங்களுக்கு ரொம்ப ஃபேஸ் பண்ணுவாங்க. சில ஃபேமிலியில் வந்து பிஸ்னஸ்லேயே வந்திருக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் என்டர்பிரனராக வந்தால், ஏன்பா வேலையை விட்டுட்டு இது பண்ணுறேன், இதெல்லாம் நம்மளுக்கு சரி வருமா, இப்படி ரிஸ்க், இந்த மாதிரி நிறைய நெகட்டிவிட்டி இருக்கும். ஆனால் அந்த கிரிட் இருந்தால் இந்த மாதிரி அப்ஜெக்ஷன்ஸ், இந்த மாதிரி இதெல்லாம் நெகட்டிவ் இதெல்லாம் வந்தால் கூட ஈஸியாக ஓவர் கம் பண்ணிட்டு போயினே இருப்பாங்க. ஸோ இந்த கிரிட் தான் ஸ்டார்ட் அப்புக்கு அலைவாக இருக்கும். எந்த சோதனை வந்தாலும் எழுந்திருக்கக்கூடிய இந்த ரெசிலியன்ஸ் ஒரு இதை கொடுக்கக்கூடிய ஒரு வெரி இம்பார்ட்டன்ட். இந்த கேஷ் ஃப்ளோ ஸ்ட்ரெஸ் வரும். நான் சொன்ன முதல்ல இந்த மாதிரி கேஷ் ஃப்ளோ கரெக்டாக இருக்காது, டைமில் செலவு பண்ண முடியாது. இந்த கிரிட் டிட்டர்மினேஷன் தான். இல்லைன்னா கிவ் அப் பண்ணிவிடுவாங்க. சரிப்பா எங்கேயோ எக்கச்சக்கமாக மாட்டிக்கணும், அதிகமாக இருக்குன்னு. நான் பார்த்துருக்கேன் சில பேர்லாம் எக்கச்சக்கமாக கடன் இருக்கும், அப்படியும் வந்து ஜெயிச்சிருவேன்னு சொல்லிட்டு போராடி ஜெயிச்சவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி விட்டுட்டு ஓடுறதில்ல. தோத்துருப்பாங்க, 2 டைம் தோத்தா 3 டைம் தோத்தாலும் தொடர்ந்து வந்து போராடி ஜெயிச்சவங்களும் இருக்காங்க பெரிய லெவலில். ஸோ இதற்கெல்லாம் ஒரே ஒரு இது வந்து கிரிட் நம்மளுக்கு இருக்காது. இல்லை ஒரு சின்ன லேசாக காத்தடித்தா கீழே விழுந்துடுற மாதிரி விட்டுட்டு ஓடிடுவோமா, சின்ன சின்ன சோதனைகள் வந்தால் விட்டுட்டு ஓடிடுவோமா, அதுதான் நம்ம வந்து நம்மளை கேட்டுக்க வேண்டியது, வெரி இம்பார்ட்டன்ட். லெகசி பில்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா யூஸ் இட் டு கீப் மூமெண்டம் அண்ட் ஃபேஸ் டவுன் டர்ன். கீழே ஒரு லெவல் சம்டைம் வந்து ஒரு டவுன் டர்ன் வரும், ஒரு சோதனை காலம், ஒரு ஸ்ட்ரெஸ் பிஸ்னஸ்க்கு வரும். இப்போ கொரோனா வரக்குள்ள எல்லாருக்கும் வந்துச்சு. ஆனால் கொரோனா வரக்குள்ள எல்லாருக்கும் வந்துச்சு, ஆனால் சில பிஸ்னஸ் பிச்சின்னு ஓடிச்சு, உங்களுக்கே தெரியும். ஸோ ஆனால் அந்த சோதனை காலகட்டத்தில் நிறைய பிஸ்னஸ் ஷ்ரிங்க் ஆகிடுது. நிறைய பிஸ்னஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்போ க்ளோஸ் பண்ணவங்க நல்லா பண்ணியிருந்தவங்க அதோட இதுக்கு மேலே வேணாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பிஸ்னஸ்க்கே வரல. ஆனால் சில பேர் இல்லை போராடுவோம்னு சொல்லிட்டு கடைசி வரலும் போராடி இன்றைக்கி ரொம்ப நல்லா வந்துட்டாங்க. கொரோனா முடிஞ்சு ஒரு 4-5 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கிறது. ஸோ அதனால் வந்து இந்த ஒரு இது வந்து வெரி இம்பார்ட்டண்ட். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லேர்னிங் மைண்ட் செட். லேர்னிங் மைண்ட் செட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். த க்ரோத் இன்ஜின் வித்தின். நான் என்ன கற்றுக்கிறேன் இது போதும். இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா அந்த சர்வைவலிஸ்ட், அவர் என்ன பண்ணுவார், ஏன்பா போதும்பா வருது, அவருக்கு லேர்னிங் மைண்ட் செட்டே இல்லை. அடுத்து ஏன்னா லேர்ன் பண்ணால் அடுத்து சும்மா இருக்க மாட்டோம், இதை பண்ணி பார்க்கலாம் அதை பண்ணி பார்க்கலாம்னா ஆட்டோமேட்டிக்காக வளர்ந்துருவீங்க. ஆனால் வளர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. வருவார், பிஸ்னஸில் உட்காந்துரு பண்ணுவார், 4 செக்கு ஏதோ சைன் பண்ணுவார், அன்னைக்கு வேலை முடிஞ்சுது. சாயந்தரம் போனார்னா வீட்லேயோ இல்லை ஃப்ரெண்ட்ஸை பார்க்கறதுக்கு போயிடுவார். பிஸ்னஸ் பற்றி சிந்தனையோ மற்ற அடுத்த லெவலுக்கு எப்படி எடுத்துன்னு போகிறோம் அப்படின்றதையோ அதற்கான முயற்சிகளோ அவரோட ஸ்கில் செட்டை இம்ப்ரூவ் பண்ணுறதையோ லேர்னிங்கை ஒரு வேலையும் பண்ண மாட்டாங்க. அப்போ பிஸ்னஸ் அந்த லெவல்லே நிற்கும். ஏன்னா அவரை ஒரு ஆள் நம்பி தான் இருக்குது. இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்டார்ட் அப்புக்கும் இது பொருந்தும், வெரி இவால்வ்டு பிஸ்னஸும் தெரியும். எப்போ ஒரு பிஸ்னஸ் ஓனர் அந்த டாப் லெவலில் இருக்கவர் லேர்னிங்கை நிறுத்துகிறாரோ அன்றைக்கே நாள் குறிக்கப்படுகிறது. So learning is continuous learning. Lifelong learning is very important. எனக்கு வந்து அது ஒரு பெரிய ஆயுதமாக இருந்துச்சு. நான் வந்து இது பண்ணது பார்த்தீங்கன்னா வெரி ஏர்லி ஸ்டேஜில், இல்லைன்னா நான் வளர்ந்து இருக்க மாட்டேன். இதுக்கு முன்னாடி பேசுறதுக்குள்ளே சொல்லியிருக்கேன், டெய்லி வந்து இந்த ஒரு 10 நேச்சுரல் லாஸ் ஆஃப் சக்ஸஸ்ஃபுல் டைம் அண்ட் லைஃப் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு புக்கு படித்தேன்.
டாக்டர் ஹைரம் ஸ்மித்தில். அதில் ஒரு பிரின்சிபல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இன்வெஸ்ட் இன் யுவர் செல்ஃப். அதாவது ஒரு 2.5 மணி நேரம் டெய்லி உனக்காக செலவிடு. ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா, ஒரு மியூசிஷியன் இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா, ப்ராக்டிஸ் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா? எடுத்தோடனே போய் கிரிக்கெட் ஆடுவாரா? டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுவார். பண்ணிட்டு தான். நம்ம தான் பிஸ்னஸில் வந்து ஆஃபீஸே தான் ப்ராக்டிஸு, ஃபேக்ட்ரி தான் ப்ராக்டிஸு. ஆனால் அது விட்டுட்டு தனியாக வந்து அதற்காக யோசித்து இது பண்ணுறதில்ல. ஸோ அந்த ப்ராக்டிஸ் நம்மளை செழுமைப்படுத்திக்கிறதுக்கு, நம்மளை வந்து நல்லா தயார் பண்ணிக்கிறதுக்கு டெய்லி பண்ணோம். அந்த 2.5 hours டெய்லி இனிஷியலாக கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. 5:30 மணிக்கு அலாம் வச்சு எழுந்திருவேன், 8 மணி வரலாம். ஆஃபீஸ் டைம் இல்லை, இது அவுட் சைட் ஆஃபீஸ் ஹவர்ஸ். இது ஒரு காமனாக பார்க்குறேன். நீங்கள் பில்கேட்ஸாக இருந்தாலும் சரி, எந்த நீங்கள் மார்க் சுக்கர்பர்க்காக இருந்தாலும் சரி தான், எல்லாரும் பார்த்தீங்கன்னா அவங்களோட பல இன்டர்வியூவில் எடுத்து பாருங்கள். இந்த இன்வெஸ்ட் அவங்க தனியாக அவங்களுக்காக செலவு பண்ணுற நேரம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டெய்லி சிஸ்டமேட்டிக்காக செலவு பண்ணுவாங்க. எனக்கு அப்போ அந்த பயன் தெரியல. ஆனால் படிக்கக்குள்ளே ஒரு கான்ஃபிடன்ஸ், ஆஹா இது ஓரளவு போல்டாக டெசிஷன் எடுக்கலாம் போல இருக்கு. ஒரு நியூவாக லேர்ன் பண்ணால் ஒரு நம்பிக்கை, ஒரு கான்ஃபிடன்ஸ் வருது. அது வந்து ஒரு லேசாக ஒரு மது பழக்கத்தை அடிக்க மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸாக வருது. அப்புறம் நடுவில் ஒரு 10 நாள் விட்டோம், காற்று இறங்கின மாதிரி ஆயிடுது. அப்போ தான் யோசித்தேன், ஓஹோ படிச்சுட்டு போனால் நல்லா கொஞ்சம் படிச்சுட்டு அந்த கான்செப்ட் புரியாவுக்குள்ள ஒரு கான்ஃபிடன்ஸ் அதிகமாக இருக்குது. கொஞ்சம் போல்டாக போய் டெசிஷன் எடுக்க முடியுது, பிஸ்னஸில் கன்விக்ஷனோட ஆக்ட் பண்ண முடியுது. அப்படின்னோடனே அதை ரெகுலராக பண்ண ஒரு டெய்லி வந்து 1 மில்லிமீட்டர் தான் இம்ப்ரூவ் ஆயிருக்கும். ஆனால் இந்த லாஸ்ட் 30 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர்ஸாக ரன் பண்ணிட்டேன். எனக்கு நாலேஜ் நிறைய வந்துடுது. எது கூட கனெக்டட்னு தெரியுது, எந்த டெசிஷன் எடுக்கணும் இருக்கு, விஷுவலைசேஷன், ரிஃப்ளெக்ஷன். ரிஃப்ளெக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்மளே திருத்திக்கிறது எப்படி? உலகத்தில் யார்கிட்ட ஒன்றா வேலை வாங்கிடலாம், நம்ம கிட்ட மட்டும்தான் வேலை வாங்குறது கஷ்டம், தெரியுமா? அதுக்கு ஒரே வழி, நம்ம வந்து நம்ம கிட்ட வேலை வாங்கணும்னா ரிஃப்ளெக்ஷன். நேற்று பண்ணது என்ன, எப்படி பெட்டரா பண்ணிருக்கலாம் அப்படின்றத யோசிக்கிறதுக்காக டெய்லி ஒரு 10 நிமிஷம். எந்த மீட்டிங் நல்லா போச்சு, எந்த மீட்டிங்ல நான் ப்ரிப்பேர் பண்ணாமல் போனதுனால சொதப்பனா, இதெல்லாம் கொஞ்சம் ரிஃப்ளெக்ஷன் ரெடியா போனா நல்லா இருக்கும். இல்லைன்னா நம்ம சரியா பண்ண மாட்டோம். ஏதோ நம்மளை யாரும் கேட்க முடியாது, நம்ம தானே ஓனரு, இருக்கிறத ஒத்துக்குவாங்க. ஆனா ப்ரிப்பேர்டா போனா மதிப்பாங்க, நீங்க வேல்யூ ஆட் பண்ணுவீங்க. ப்ரொஃபஷனல். நான் ஒரு கிராஜுவேட் தான், அதே பல அட்டம் பண்ணி தான் பாஸ் பண்ணேன். ஆனால் எனக்கு வந்து இது பண்ணி பார்த்தீங்கன்னா MBA படித்தவங்க, CA எல்லாம் மல்டிபிள் குவாலிஃபைடு பீப்புள் இருக்காங்க. அவங்க இஃப் தே ஹாவ் டு லுக் அப் நாட் பிகாஸ் ஆஃப் ஓனர், இந்த பர்சன்கிட்ட வேலை செஞ்சால் நானும் கற்றுக்க முடியும் அப்படின்னு எப்போ ரைஸ் ஆகிறோமோ அப்போ யூ ஆர் இவால்விங். இல்லைப்பா ஓனர் சொல்கிறாரு அது மட்டும் தான் இது பண்ண முடியும், ரொம்ப என்கிட்ட லேர்னிங் கிடையாது இவர்கிட்ட அப்படின்னு தான் அங்கேயே நம்மளுடைய this thing fate is decided. So these are important things. And the learning mindset is very important. ஒரு நாளைக்கு இதில் வந்து நான் 30 minutes சொல்கிறேன், 1 மணி நேரம் முடிஞ்சா 30 minutes ஸ்டார்டிங் தான். தயவு செஞ்சு 30 minutesல நின்றாதீங்க. 1 மணி நேரம், 2 மணி நேரம், 2.5 மணி நேரம் கொடுத்தீங்கன்னா, 2.5 மணி நேரம் என்னோட 2.5 மணி நேரம் இன்க்ளூட் 1/2 hour ஆஃப் எக்ஸசைஸ். ஏன்னா எல்லாம் ஓடி கடைசியில் பாடி நல்லானா இது இருக்காது. ஸோ யூ ஹாவ் டு கீப் யுவர் ஹெல்த் இன்டாக்ட். தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆனால் அந்த 2.5 மணி நேரத்தில் அதுதான் ஹைரம் ஸ்மித்தும் சொல்லுவார், 1/2 hour இஸ் இன்க்ளூடிங் யுவர் எக்ஸசைஸ். ஆனால் எக்ஸசைஸை சும்மா வெறுமனே எக்ஸசைஸ் பண்ணல. நான் இப்போ வாக்கிங் பண்ணுறேன்னா அது பிஸ்னஸ் கான்செப்டை பேசிக்கணும், இல்லை வாக்மேனை வச்சு நம்ம இது பண்ணி ஆடிபிள் வச்சுக்கின்னு கிளியராக இது பண்ணி பண்ணுவேன். அதனால் ஐ கண்டினியூஸ்லி லேர்ன். வாக்கிங் ஐ இன்ஸ்டன்ட்லி மெக்கானிக்கல் ஒர்க். அந்த ஸ்பீடு இன்னைக்கு 10,000 ஸ்டெப் நடக்கணும்னா டெய்லி நடக்கிறேன். ஆனால் அந்த டைமை வேஸ்ட் பண்ணி வெறும் வாக்கிங்காக மட்டும் வைக்க மாட்டேன், என்னுடைய லேர்னிங்காக முக்கியமாக யூஸ் பண்ணிக்கிறேன் அடிஷ்னலாக. ஸோ அந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓனர்ஷிப், த பவர் ஆஃப் இட்ஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ சில பேர் எல்லாம் தோத்தா யார் மேலேயே பழி போடுவாங்க. அவன் தெரியல, என்னை ஏமாத்திட்டு போயிட்டாங்க, என் சேல்ஸ் பர்சன் ஏமாத்திட்டு போயிட்டான், என் ஃப்ரெண்டு பார்ட்னர் கொஞ்சம் அல்வா கொடுத்துட்டாரு, இந்த மாதிரி. டைம் ஆயிடுச்சா? முடிச்சிருந்தேன் 1:30 மணிக்கு கரெக்டாக முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து யார் மேலேயா பழி போடாமல் நான் பொறுப்பு. எப்பயாவது நம்ம வந்து ஆர்கனைசேஷனில் கம்பெனியில் இந்த தப்புக்கு நான் பொறுப்புன்னு உன்னோட கொலீக்ஸ் நம்மளுடைய எம்ப்ளாயீஸ்க்கு முன்னாடி சொல்லக்கூடிய இது இருக்கா, இது நான் தான் பண்ணப்பா, இது நானே தான் இந்த பொறுப்பு ஆகணும் அப்படின்னு சொல்ல முடியுமா? எப்போ சொல்கிறீங்களோ அப்பயே யூ ஆர் கெட்டிங் இன் டு த நெக்ஸ்ட் லெவல். ஒரு மெச்சூரிட்டி வந்துடுது உங்களுக்கு. ஆனால் எப்போ வந்து அதெல்லாம் சொன்னேன், எனக்கு ஈகோ இல்லை, நான் தானே ஓனரு, நான் என்னத்துக்கு சொல்லணும் நான் தப்பு பண்ணேன், நீ சரியில்லை, ஒன்னால் தான் இப்படி லாஸ் ஆச்சு,
ஏன்பா நான் ஊசி இடம் கொடுத்தாதானப்பா நூல் நுழைய முடியும். நம்ம வி நீட் டு பி கிளியர் அபவுட் தட். ஸோ பழி போடுறதுலேருந்து வெளில வந்து டேக்கிங் ஓனர்ஷிப், டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் அப்சஷன். கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பத்தாதுங்க, கஸ்டமர் டிலைட்டை பார்க்கணும். கஸ்டமர் ஷுட் பிகம் யுவர் சேல்ஸ் பர்சன். அவங்க வந்து 4 பேருக்கு ரெஃபர் பண்ணி நம்மளுக்கு வந்து சொல்லினே இருக்கணும். அது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ கஸ்டமர் அப்சஷன் என்னைக்கு வந்து கஸ்டமர் ஜெனுவினா, சும்மா வாய் சவடாலாம் விடக்கூடாது. ஜெனுவின் கஸ்டமர் அப்சஷன் நம்ம பண்ணி போகிறோமோ அன்னைக்கு வந்து பெரிய லெவலில் வரலாம். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கஸ்டமர் அப்சஷன் இஸ் அ வெரி வெரி கீ திங்ஸ் ஃபார் அஸ் டு க்ரோ. இந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடாப்டபிலிட்டி, வெரி த முக்கியமாக லாஸ்ட் பாயிண்ட் இது. த அல்டிமேட் சர்வைவல் ஸ்கில். இன்றைக்கு வந்து ஏஐ தாக்கம் நடக்குகிறது. நம்ம ஒவ்வொரு காலகட்டத்தில் நம்ம அப்கிரேட் பண்ணி அடாப்ட் பண்ணிக்கலன்னா நம்ம வந்து காணா போயிடும். நம்ம ஒரு ஹிஸ்ட்ரி தான். சார்லஸ் டார்வினோட பிரின்சிபல் தெரியும், சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். ஏன்னா இட் இஸ் நாட் தி ஃபாஸ்டஸ்ட் ஆர் த மைட்டியட் வெரி ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்பீஷீஸ் தட் சர்வைவ், நார் மோஸ்ட் இன்டெலிஜென்ட், இதெல்லாம் இல்லைப்பா. பட் ஒன் விச் இஸ் ரெஸ்பான்சிவ் டு என்விரான்மெண்ட், ஒன் விச் இஸ் அடாப்டபிள், ரெஸ்பான்சிவ் டு சேஞ்ச், அந்த ஸ்பீஷீஸ் தான் சர்வைவ் ஆகும் உலகத்தில். அது ஹியூமனாக இருந்தாலும் சரிதான், அனிமலாக இருந்தாலும் சரிதான், அது பொருந்தும். அதுதான் சார்லஸ் டார்வினோட ஒரு பிரின்சிபல். இன்டெலிஜென்ட்டாக இருந்தால் பத்தாது, மைட்டியராக இருந்தால் பத்தாது, எல்லாம் இருந்தால் கூட அடாப்டபிலிட்டி இல்லைன்னா, தட்பவெப்பநிலைக்கு அந்த மாதிரி மாற்றிக்கல அப்படின்னா டைனோசர் காணா போன மாதிரி நம்மளும் காணா போயிடுவோம். இன்றைக்கு நம்மளுக்கு இருக்க முக்கியமான இது பார்த்தீங்கன்னா ஏஐ பற்றி மிஸ்டர் ஆறுமுகம் நிறைய பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சேஞ்ச் நடக்குது. பிஸ்னஸில் வந்து ஃபண்டமெண்டலாக ஒரு பர்சன் டிபெண்ட்லேருந்து ப்ராசஸ் டிபெண்ட் எப்போ போகிறோம், ஆட்டோமேஷன் இருக்குது, இதெல்லாம் நிறைய மாறுதல் நடக்க போகுது. சில அடிமட்ட ரொட்டீனாக பண்ணுற ஜாபெல்லாம் வந்து ஏஐ பண்ணிடும். அப்போ நம்ம பீப்புளையும் அப்ஸ்கில் பண்ணணும், நம்மளும் வளரணும், நம்மளும் அப்ஸ்கில் ஆக்கணும். இதெல்லாம் நல்லா பண்ணால் அடுத்த லெவலுக்கு போகலாம். ஸோ இதோட என்னுடைய இதை முடிச்சுக்கிறேன். லெட் அஸ் அடாப்ட். தேங்க்யூ வெரி மச்.